கனடா தான் உலகத்திலேயே 4வது மிகப்பெரிய ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுற கண்ட்ரி. அப்போ நீங்கள் எல்லாரும் கேட்கலாம், ஆயில் நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொன்னால் அப்போயே நம்மளோட ப்ரைஸ் கூடவா இருக்குது, கம்மியாக தானே இருக்கணும்னு சொல்லி. அதுதான் இல்லை. என்னதான் நாங்கள் மேசிவாக ஆயில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாலும் அதுக்கான விலையை தீர்மானிக்கிற அதிகாரம் எங்ககிட்ட இல்லை. ஏன்னா உலக அளவில் வந்து எல்லா இடத்துக்குமே இந்த ஆயில் வந்து சப்ளை ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற மார்க்கெட்டோட நிலவரப்படி தான் வந்து மற்ற எல்லா நாட்டிலையும் வந்து ஆயில் வந்து ப்ரைஸ் வந்து கூடுதலாக குறையுதான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கிற காரணத்தால் தான் இப்போ ப்ரைஸ் எல்லாம் ஏறிக்கிருக்கு. அப்போ நீங்கள் யோசிக்கலாம், என்னத்துக்கு நம்ம வந்து ஓனாக ஆயில் வச்சிருக்கும் போது நம்ம தான் சண்டைக்குள்ளே போகலையே, அப்போயே நம்மளோட கேஸ் ப்ரைஸ் எல்லாம் ஏறுதுன்னு சொல்லி. அதில் தான் விஷயமே இருக்குது. என்ன சொன்னால், நாங்கள் வந்து ஆயிலை வந்து எல்லா இடத்துக்குமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவங்கள வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து எங்களோட ப்ரைஸும் வந்து அதிகமாகும். ஸோ இதில் இன்னொரு கேட்ச் ஒன்று இருக்குதுன்னு சொன்னால், நாங்கள் வந்து க்ரூட் ஆயில்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ கேஸாவோ டீசலாவோ மாற்றுறதுக்கு முன்னாடி கச்சா எண்ணெய்னு சொல்லுவாங்க, அது ரா மெட்டீரியல். ஸோ அதை வந்து நாங்கள் மேசிவாக வந்து அல்பர்ட்டா சாஸ்கச்சுவானில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ அதை ப்ரொடியூஸ் பண்ணாலும் அதை வந்து சுத்திகரிப்பு பண்ணுறதுக்குரிய சிஸ்டம் வந்து எங்ககிட்ட வந்து அவ்வளோன்னு சொல்லி வெரி லிமிட்டடாகவே இருக்குது. ஸோ நாங்கள் அதை என்ன செய்கிறோம்னு சொன்னால், மிக குறைஞ்ச விலையில் வந்து நாங்கள் மேசிவாக வந்து யூஎஸ்க்கு தான் நாங்கள் செல் பண்ணுறோம். ஸோ நாங்கள் அதை யூஎஸ்க்கு வந்து அதை மேசிவாக நாங்கள் செல் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து அவங்க வந்து சிஸ்டம்லாம் வச்சுக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து சுத்திகரித்து அதை அவங்க ஒரு பெட்ரோலாவோ டீசலாவோ மாற்றி அதை எங்ககிட்ட திரும்ப அவங்க விற்கும்போது அதிகளவான விலைக்கு விற்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் இப்போ $50 ஒரு கேன் வந்து நாங்கள் அவங்களுக்கு விற்கிறோம்னு சொன்னால், அவன் அதை வந்து சுத்திகரித்து எல்லாம் செஞ்சு அதை அவன் $100 எங்களுக்கு திரும்ப விற்பான். ஸோ அதை வந்து நாங்கள் கஸ்டமர்ஸ்கிட்ட தான், அதாவது எங்ககிட்ட தான் வந்து கவர்மெண்ட் பிடிக்கும் அந்த காசு எல்லாத்தையும். ஸோ நாங்கள் சொந்தமாக வந்து சுத்திகரிக்கிற சிஸ்டம் இல்லாதால் அங்கே ஏறிச்சுன்னு சொன்னால் இங்கேயும் ஏறத்தான் போகுது ப்ரைஸ். இதையெல்லாம் தாண்டி வந்து உலகத்தில் எந்த மூலையில் என்ன பிரச்சனை நடந்தாலும் அது குளோபல் லெவலில் வந்து கேஸ் ப்ரைஸை வந்து அது வந்து அட்டாக் பண்ணும். எப்படின்னு சொன்னால், ரஷ்யா உக்ரைன் போராக இருக்கட்டும், இப்போ நடக்கிற வந்து மிடில் ஈஸ்ட் டென்ஷனாக இருக்கட்டும், மற்றது உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பிரச்சனைகள், எங்கெங்கே இப்படியான வார்கள் இது நடக்குதோ அந்த டைமில் அந்த நாட்டில் மட்டும் இல்லை, சுற்றி வர இருக்கிற உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா நாட்டுக்குமே வந்து அந்த டென்ஷன் வந்து அப்ளை ஆகும். அதாவது இந்த கேஸ் ப்ரைஸ் மூலமாக அவங்க அங்கே சண்டை போடுறாங்க, அவ்வளோ மணி அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதுக்கான ப்ரைஸை நீங்கள் வந்து உங்களோட ஃபியூல் பம்பில் கொடுத்துட்டு இருக்கீங்கன்றதான் உண்மை. அதை விட இப்போ கேஸு நாங்கள் எடுத்துட்டோம்னு சொன்னால் கூட, கனடான்றது வந்து ஒரு பெரிய தேசம். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் வந்து இப்போ அல்பர்ட்டாலேருந்து ஒன்டாரியோ வந்து அட்லாண்டிக் கனடா போகிறோன்னு சொன்னால் கூட நாங்கள் வந்து சும்மா டைரெக்டாக உடனே கொண்டு போக முடியாது. லைக் பைப்லைன்ஸ் மோஸ்ட்லி வந்து ட்ரக்ஸ் லாஜிஸ்டிக்ஸால் தான் போகுது. ஸோ அது வந்து சும்மா ஓடுறது இல்லையே. ஸோ அதுக்கான விலையையும் சேர்த்து தான் நாங்கள் கொடுக்க முடியும். ஆன் டாப் ஆஃப் இட், நாங்கள் வந்து இப்போ யூஎஸ்ஏ இருந்து திரும்ப வாங்குற கேஸில் வந்து எங்களோட கேஸ் தான், ஆனால் நாங்கள் அதே கேஸுக்கு வந்து 30 to 40% வந்து டேக்ஸ் வந்து அடிஷ்னலாக அதுக்கு பே பண்ண வேண்டியது. ஈவன் தோ அந்த ப்ரைஸ் வந்து குறைஞ்சாலும் அந்த டேக்ஸோட இது வந்து உங்களுக்கு பெருசாக எஃபெக்ட் பண்ணாது. லைக் குறைஞ்ச மாதிரி காட்ட மாட்டாங்க அன்டில் அந்த சிஸ்டம் வந்து மாறினா ஒழிய. மற்றபடிக்கு இந்த ப்ரைஸஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். அவங்களாம் நினச்சி குறைப்போம்னு சொல்லி சிஸ்டமேட்டிக்காக மாற்றினா ஒழிய, சிஸ்டமாக மாற்றி நாங்களே சொந்தமாக வந்து இப்போ அதிக அளவான ரிஃபைனரி சிஸ்டம்ஸை வந்து க்ரியேட் பண்ணி, பைப்லைன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி நாடு ஃபுல்லாக நாங்களே சுத்திகரித்து நாங்களே எங்கள் மக்களுக்கு சப்ளை பண்ணி சீப்பான விலையில் நாங்கள் கொடுக்கணும்னு எதிர்பார்த்தோம்னு சொன்னால், டெக்னிக்கலாக வந்து இது எவ்வளோ காலம் எடுக்கும்னு சொல்லி இட்ஸ் லைக் இம்பாசிபிள். பட் அந்த சிஸ்டம் வந்து அப்படி செய்கிறதுக்கு வந்து எப்பயுமே ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னு சொன்னால், அவங்கள வந்து மேசிவ் ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க விற்கிறது வந்து யூஎஸ்க்கு தான். ஸோ அவங்கக்கிட்ட கொடுத்தே அவங்க திரும்ப வாங்கும்போது அவங்களுக்கு இதோட கம்பேர் பண்ணும்போது அவரோட செலவுகள் வந்து குறைவாக இருக்கிறதால அவங்க அப்படி தான் பண்ண போகிறாங்க. இதுதான் ட்ரூத். கனடாட்ட ஆயில் இருக்குதா? அதிக அளவான ஆயில் இருக்குது. ஆனால் நாங்கள் ப்ரைஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை, பண்ணவும் முடியாது. அண்ட் எங்ககிட்ட வந்து சுத்திகரிக்கிறதுக்கு சிஸ்டமும் போதாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அது திரும்ப இம்போர்ட் பண்ணுறோம் யூஎஸ்கிட்ட. ஹியர்ஸ் த ட்ரூத் கைஸ். கனடாட்ட ஆயில் இருக்குதா? எஸ், அதிகளவாகவே இருக்குது. ஆனால் நாங்கள் அதை ப்ரைஸை வந்து எப்போயுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. எங்ககிட்ட அதுக்கான சிஸ்டம் வந்து, அதாவது சுத்திகரிக்கிற சிஸ்டம் வந்து எங்ககிட்ட இல்லை. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், வெளியில் யூஎஸ்கிட்ட கொடுத்து க்ரூட் ஆயிலை கொடுத்து அவங்கக்கிட்டேருந்து திரும்ப நாங்கள் பைபேக் பண்ணுறோம் அதிக அளவான ரேட்டில். ஆன் டாப் ஆஃப் இட் அதுக்கு மேலே ப்ரொவின்ஷியல் டேக்ஸ், ஃபெடரல் டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ், எல்லா டேக்ஸையும் மேலே போட்டு அந்த ப்ரைஸை வந்து இன்னும் ஏற்றி வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு கேஸ் ப்ரைஸ் குறைஞ்சா கூட இந்த டேக்ஸால் வந்து உங்களுக்கு அது பெருசாக வந்து தாக்கத்தை ஏற்படுத்தாத மாதிரி தான் இருக்கும். லைக் மேசிவாக வந்து குறையாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்மளோட சிஸ்டம் அப்படி. ஸோ நம்மகிட்ட ஆயில் இருக்கிறதால அது சீப்புன்னு கிடையாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இப்படி தான் சிஸ்டம் ஒர்க் பண்ணுது. அண்ட் வந்து அவன் சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறதுக்காக நமக்கு ஏன்டா ப்ரைஸ் கொடுதுன்னு சொல்லி நீங்கள் பல பேர் நினைச்சிட்டு இருக்கலாம். அந்த காமெடி மாதிரி இங்கே அடித்தா தான் நாங்கள் வலிக்கின்ற மாதிரி. எஸ், அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே அடித்தா இங்கே கேஸ் ப்ரைஸில் வலிக்கும்.
ஸோ நமக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ நமக்கு தான் அதை எஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கும். இது இப்படியே இந்த வார் கண்டினியூ ஆக ஆக நம்மளோட ப்ரைஸும் வந்து கூட்டிகிட்டு தான் போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் $2 கிட்ட வந்துட்டுது. மேலே போகுதா இல்லாட்டி அதிலே நிற்குதான்னு சொல்லி depends the situation of the war, right? So that's it guys. Thank you so much for your support. Keep watching, subscribe பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.